ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று சிஎஸ்கே பிளேஸ் பண்ண சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரா சொன்னால் சிஎஸ்கேக்கு டெத் ஓவர் போட ஆள் இல்லைன்னு செல்லத்து டீமுக்குள்ளே வச்சுக்கிட்டே வெளியில் தேடிக்கிட்டு இருக்கானே. அட வேறு யாரும் இல்லை, நம்ம ராமகிருஷ்ணா கோஷ் தான். நேற்று கோவா vs மகாராஷ்டிரா மேட்ச்சில் கோவாவுக்கு வின் பண்ண லாஸ்ட் 3 ஓவர்ஸில் வெறும் 11 ரன் மட்டும் போதும். இப்போ ஈஸியாக கோவா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். பட் ராமகிருஷ்ணா கோஷ் நான் இருக்கிற வரை அப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டு 48வது ஓவர் போட வராரு. ஒரு ரன் கூட கொடுக்காம மெய்டன் ஓவர் எறிகிறாரு. அப்புறம் 49வது ஓவரில் ஒரு 5 ரன் போயிடுது. மறுபடியும் 50வது ஓவரில், அதாவது 6 பாலுக்கு 6 ரன் கோவா அடித்தா வின் பண்ணிடுவாங்கன்ற ஸ்டேஜில் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ராமகிருஷ்ணா கோஷ் நான் இருக்கிற வரை அது நடக்காதுன்னு சொல்லிட்டு மெய்டன் ஓவர் எரிஞ்சு ஈஸியாக மகாராஷ்டிரா வின் பண்ண வச்சுட்டாரு. இவர் பேக் டு பேக் மெய்டன் ஓவர்ஸ் எரிஞ்சனால மகாராஷ்டிரா 5 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயே சிஎஸ்கேக்கு டெத் ஓவர் போட புதுசாக ஒரு ஆள் வேணும். சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு, நல்ல ஃபார்மில் இருக்கார். பவுலிங்கில் மட்டும் இல்லை, பேட்டிங்லேயும் இப்போ விஜயசாரி ட்ரோஃபியில் தரமான ஃபார்மில் இருக்கார். எப்படியாவது இவரை பிளேயிங் 11க்குள்ளே கொண்டு வந்துட்டால் மட்டும் போதும். நமக்கு இருக்கிற பகுதி பிரச்சனை இவர் உள்ளே வரும்போதே தீர்ந்துடும். அடுத்து யார் சம்பவம் பண்ணான்னு பார்த்தா சர்ஃப்ராஸ் கான். இவர் தான் இப்போ லிஸ்டே கிரிக்கெட்லேயே ஃபாஸ்டஸ்ட்டு ஹாஃப் செஞ்சுரி வச்சிருக்காரு. வெறும் 15 பால்லே பஞ்சாபுக்கு எதிராக நேற்று அடிச்சிருக்காரு. அதுவும் அபிஷேக் சர்மா நேற்று போட்ட ஒரு ஓவரில் 30 ரன் அடிச்சிருக்காரு. 3 6 அண்ட் 3 4. டோட்டலாக நேற்று அவர் அடித்தது 30 பாலுக்கு 62 ரன்னு. அதில் 7 4 6 6. தலைமை இப்போ ஃபார்மில் இருக்கார். மும்பைக்கு இந்த விஜயசாரி ட்ராஃபியில் இவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரராக இருக்கார். 303 ரன்னு, அதுவும் 6 இன்னிங்ஸில் அட் த ஆவரேஜ் ஆஃப் 75.75 அட் த ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 190.56. அது இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் மும்பைக்கு இவர் தான் செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருக்கார். இவர் மொத்தமாக 329 ரன் அடிச்சிருக்காரு 7 மேட்சஸில் அட் தி ஆவரேஜ் ஆஃப் 65.80 அட் தி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 203.80. லைஃபோட ப்ரைம் பீக் ஃபார்மில் இருக்கார் இவர். இப்போ இவர் சிஎஸ்கே எடுத்தப்போ எங்கே பிளேயிங் 11 விளையாட வைக்க போகிறாங்க, பேக்கப்புக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நானே இப்போது சிஎஸ்கேக்கு ஒரு பெட்டிஷன் போடலான்னு இருக்கேன். இவர் எப்படியாவது பிளேயிங் 11 கொண்டு வந்துருங்க அப்படி. ஏன்னா அவர் இப்போ அப்படிப்பட்ட ஃபார்மில் இருக்கார். விஜயசாரி ட்ராஃபிலையும் சரி, சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபிலையும் சரி, மும்பைக்கு வேண்டி ஹையஸ்ட் ரன் ஸ்கோராக இருக்கார். ஸோ நல்ல ஃபார்மில் இருக்கார். இதை அவர் அப்படியே ஐபிஎல்லில் கண்டினியூ பண்ணால் மட்டும் போதும். இவர் இந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணால் லாஸ்ட் சீசன்லலாம் எப்படி அஜிங்கே ரஹானே இல்லை ரோபின் உத்தப்பா மிடில் ஓவர்ஸில் வந்து இன்னிங்ஸை டோட்டலாக சேஞ்ச் பண்ணாங்களோ அதேமாதிரி இவர் பண்ண முடியும். அது கேப்பபிள் தான் இவர். ஸோ அவர் இந்த ஃபார்மை மட்டும் கண்டினியூ பண்ணால் போதும். எப்படியாவது பிளேயிங் 11 இவரை கொண்டு வந்துடுங்க, தரமாக இருக்கும் 11. அடுத்ததாக நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன ரெக்கார்ட் பண்ணார் அப்படின்னு பார்ப்போமா? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் நியூசிலாண்டுக்கு எதிராக நடக்க போகிற ஓடிஐ சீரீஸில் இவரை செலக்ட் பண்ணாமல் ட்ராப் பண்ணாங்க. அதுவும் லாஸ்ட் சீரீஸில் நம்பர் 4 வந்து தரமான ஒரு 83 பாலுக்கு 100 அடித்ததுக்கு அப்புறமா கூட. நீங்கள் என்ன ஸ்கோரில் செலக்ட் பண்ணலாட்டி என்ன, நான் வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லிஸ்டே கிரிக்கெட்டில் இப்போ ஹையஸ்ட் ஆவரேஜ் ஹோல்ட் பண்ணுறதே நம்ம கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தான். இது கோவாவுக்கு எதிராக நடந்த ஒரு மேட்ச்சில் டஃபஸ்ட் சிச்சுவேஷனில் நம்பர் 4 உள்ள வந்து 131 பாலுக்கு 134 ரன் அடித்தார். அது நாட் அவுட்டாக இன்னிங்ஸை ஃபினிஷ் பண்ணார். இந்த இன்னிங்ஸ்னால டீம் ஒரு குட் டோட்டலாக அடைஞ்சி. இது அவரோட 20வது செஞ்சுரி இன் லிஸ்டே கிரிக்கெட்டில் அட் தி ஆவரேஜ் ஆஃப் 58.83. லிஸ்டே கிரிக்கெட்டில் மினிமம் 50 இன்னிங்ஸ் விளாண்ட மற்ற பிளேயர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ருத்ராஜோட ஆவரேஜ் தான் ஹையஸ்ட் ஆவரேஜ். டோட்டலாக அவர் 5060 ரன் அடிச்சிருக்காரு லிஸ்டே கிரிக்கெட்டில் மட்டும். ருத்ராஜ் இப்போ ஆஸ்திரேலியன் லெஜெண்டான மைக்கேல் பெவனோட ஆவரேஜ் 57.86 ரெக்கார்டை உடச்சி ஃபஸ்ட்டு வந்திருக்காரு. விஜயசாரி ட்ராஃபியில் மட்டுமே 15 செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு, அதுவும் வெறும் 59 இன்னிங்ஸ்லேயே. வேர்ல்ட்லேயே லிஸ்டே கிரிக்கெட்டில் ஹையஸ்ட் ஆவரேஜ் இப்போ ருத்ராஜ் தான் ஹோல்ட் பண்ணார். லாஸ்ட் மந்த் நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் நம்பர் 4 வந்து ஒரு செஞ்சுரி கூட அடித்தார். ஆனால் நியூசிலாண்டுக்கு எதிராக நடக்க போகிற சீரீஸில் 15 மெம்பர் ஸ்கோரில் கூட அவர் எடுக்கலை. இனி ஒரு பிளேயர் என்ன தாண்டா பண்ணணும் டீமுக்குள்ளே வர்றதுக்கு, என்ன பண்ணால் தான் நீங்கள் எடுப்பீங்க? இதுவே ருத்து இப்போ வேறு கண்ட்ரியில் பிறந்ததா தங்க தட்டில் வச்சு தாங்கியிருப்பாங்கடா, அவர் இருக்க ஃபார்முக்கும் அவரோட எபிலிட்டிக்கும். என்னத்தை சொல்லி என்ன பிரயோஜனம் கைஸ்? ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஒரு சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. See you soon in next video.